இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளை, இந்த 5ஆம் அதிகாரமானது சாலமோன் தன்னுடைய திருக்கோயிலை கட்டுவதற்கு திட்டமிடுகிறார். பொருட்களை சேகரிக்கிறார், மரங்களையும் கற்களையும் வெட்டி அதை செதுக்குகிறார் என்பதை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். தன்னுடைய தந்தை இந்த அரசபையை நிறுவுவதற்கு பல போர்களை, கலகங்களை, அதாவது எல்லாரையும் சண்டையிட வேண்டியிருந்தது. ஆனால் கடவுள் எனக்கு அமைதியை கொடுத்திருக்கிறார், ஒற்றுமையை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நான் கடவுளுக்கு ஒரு ஆலயம் கட்ட பணித்தவாறே கட்டப்போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய நண்பர் ஈராம், அவர்தான் லெபனோனின் அரசு அந்த பகுதியில், அப்போ அவரிடம் ஒரு அவருடைய நண்பராக பேசுகிறார். எனக்கு உங்கள் பகுதி லெபனோனிலிருந்து எனக்கு கோவில் கட்ட தேவையான கேதுரு மரங்களையும் தேவதாரு மரங்கள் இரண்டையும் எங்களுக்கு இவ்வளவு கொடுங்க. நீங்க உங்களுடைய ஆட்களை வைத்து அதை வெட்டி அவர்கள் கை தேர்ந்தவர்கள் அனுப்பி வைத்துட்டீர்கள்னா எங்க ஆட்களை வைத்து நான் இதை இங்கிருந்து எடுத்து செல்லுவேன், அவர்களுக்கு தேவையான கூலியை நான் தருகிறேன் என்று சொல்ல, இவோ ஈராம் இது பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு, நான் தருகிறேன், மரங்கள் எவ்வளவு வேண்டுமானால் நான் என் ஆட்களை வைத்து வெட்டி இதோ கடல் வழியாக இதை அனுப்பி விடுகிறேன் என்று சொல்லி அவர் அனுப்பி விடுவதையும், உணவு மட்டும் அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் மட்டும் கொடு என்பதையும், அதற்கு ஏற்ப சாலமோன் அந்த லெபனோனினுடைய பணியாளர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வருடம் கொடுத்து வந்ததையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த கோயில் கட்டுவதற்கான பல ஆயிரம் மக்களை அவர் நியமித்து அவர்களை கண்காணிக்க பல மக்களை, ஆயிரக்கணக்கான மக்களை நியமித்து இந்த பணிகளை ஆரம்பித்து துவங்கி கொண்டிருப்பதைத்தான் இந்த அதிகாரம் நமக்கு எடுத்து வைக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுள் தாவீதுக்கு அமைதியையும் ஞானத்தையும் கொடுத்து மக்கள் மத்தியில ஒரு அமைதியான சூழலை உருவாக்கி இருப்பதை நாம் உள்வாங்கும் பொழுது, இதோ நாமும் அமைதியில ஞானத்தில நினைத்திருந்தோமானால் எக்காரியத்தையும் கையில் எடுக்க கடவுள் நமக்கு உதவி செய்வார் என்ற நல்ல எண்ண ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு செவி மடுப்போம். தீரின் மன்னரான ஈராம் தாவீதுக்கு அவரது வாழ்நாளெல்லாம் நண்பராயிருந்தார். சாலமோன் தன் தந்தையாகிய தாவீதுக்கு பின் அரசராக திருப்பொழிவு பெற்றுள்ளார் என்று ஈராம் கேள்விப்பட்டு தம் தூதரை அவரிடம் அனுப்பினார். சாலமோனும் ஈராமிடம் தூதனுப்பி, என் தந்தை தாவீதின் எதிரிகளை ஆண்டவர் அவருக்கு அடிபணிய செய்யும் வரை எப்பக்கமும் இடையராது போர் நடந்து வந்தது என்பது உமக்கு தெரியும். இதனால் நம் ஆண்டவராகிய கடவுளுடைய பெயருக்கு கோவில் எழுப்ப அவரால் முடியாமல் போயிற்று என்பதும் உமக்கு தெரியும். இப்பொழுதோ என் கடவுளாகிய ஆண்டவர் என் எல்லைகள் எங்கும் அமைதி நிலவும்படி செய்திருக்கிறார். எனக்கு எதிரிகளும் இல்லை, இடையூறும் இல்லை. ஆகையால் ஆண்டவர் என் தந்தை தாவீதை நோக்கி, உனக்கு பின் உன் அரியணையில் நான் அமர்த்தும் உன் மகனே என் பெயருக்கு கோவில் கட்டுவான் என்று சொன்னபடியே என் கடவுளாகிய ஆண்டவனுடைய பெயருக்கு கோவில் எழுப்ப எண்ணியுள்ளேன். எனக்கு தேவையாயிருக்கும் கேதுரு மரங்களை லெபனோனிலிருந்து வெட்டி தருமாறு உன் பணியாளர்களுக்கு கட்டளையிடும். மரம் வெட்டுவதில் சீதோனியரை போல திறமையுள்ளவர்கள் என் குடிமக்களுள் ஒருவரும் இல்லை என்பது உமக்கு தெரியும். என் பணியாளர் உன் பணியாளரோடு சேர்ந்து வேலை செய்வார்கள். உன் பணியாளர்களுக்கு நீ குறிப்பிடும் கூலியை நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லச் சொன்னார். ஈராம் சாலமோனினுடைய வார்த்தைகளை கேட்டு மிகவும் மகிழ்ந்து ஏராளமான அம்மக்களை ஆளும்படி தாவீதுக்கு ஞானமுள்ள ஒரு மகனை கொடுத்த ஆண்டவர் இன்று வாழ்த்து பெறுவாராக என்றார். மேலும் ஈராம் சாலமோனிடம் ஆள் அனுப்பி, நீர் எனக்கு சொல்லி அனுப்பியதை கேட்டேன். உமது விருப்பப்படியே கேதுரு மரங்களையும் தேவதாரு மரங்களையும் அனுப்பி வைக்கிறேன். என் பணியாளர்கள் லெபனோனிலிருந்து அவற்றை கடற்கரைக்கு கொண்டு வருவர். தெப்பமாக கட்டி கடல் வழியாக நீர் குறிக்கும் இடத்திற்கு அனுப்பி அங்கே அவற்றை பிரித்து உம்மிடம் சேர்ப்பிப்பேன். அவற்றை நீ பெற்றுக்கொள்ளும். என் வீட்டாருக்கு உணவுப் பொருட்கள் கொடுத்தால் போதும், இதுவே என் விருப்பம் என்று தெரிவித்தார். அப்படியே ஈராம் சாலமோனுக்கு கேதுரு மரங்களையும் தேவதாரு மரங்களையும் அவர் விருப்பப்படியே அனுப்பி கொண்டிருந்தார். சாலமோன் ஈராம் வீட்டாரின் உணவுக்காக 20,000 கணம் கோதுமையும் 200 குடம் பிழிந்து வடிகட்டிய ஒலிவ எண்ணெயும் கொடுத்தார். இவ்வாறு ஈராமுக்கு சாலமோன் ஆண்டுதோறும் கொடுத்து வந்தார். ஆண்டவர் தாம் சாலமோனுக்கு வாக்களித்திருந்தபடியே
அவருக்கு ஞானத்தை தந்தருளினார். ஈராமும் சாலமோனும் நல்லுறவு கொண்டிருந்தனர். இருவரும் உடன்படிக்கை செய்து கொண்டனர். அரசர் சாலமோன் இஸ்ரேல் முழுவதிலிருந்தும் 30,000 பேரை கட்டாய வேலைக்கு உட்படுத்தினார். ஒவ்வொரு மாதமும் அவர்களுள் 10,000 பேரை லெபனோனுக்கும் மாற்றி மாற்றி அனுப்பி வைத்தார். அவர்கள் 1 மாதம் லெபனோனில் வேலை செய்வார்கள், 2 மாதம் வீட்டில் இருப்பார்கள். அதோனிராம் கட்டாய வேலையை கண்காணித்து வந்தான். சுமை தூக்க 70,000 பேரையும் மலைநாட்டில் கல்வெட்ட 80,000 பேரையும் சாலமோன் அமர்த்தியிருந்தார். வேலையை கவனிக்க சாலமோனால் நியமிக்கப்பட்ட உயர் அதிகாரிகளை தவிர வேலையாட்களை மேற்பார்வையிட 3,300 கண்காணிகளும் இருந்தார்கள். அரசரின் கட்டளைப்படி அவருடைய ஆட்கள் கோவிலுக்கு அடித்தளமிட தேவையான கற்களை செதுக்குவதற்கென மிகப்பெரிய தரமான கற்களை வெட்டினார்கள். சாலமோனின் சிற்பிகளும் ஈராமினுடைய சிற்பிகளும் கெபேல் ஊராரும் சேர்ந்து கோவில் கட்டுவதற்கான மரங்களையும் கற்களையும் செதுக்கி தயார் செய்தனர். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.